ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் மறுபடியும் எந்த காலங்களில் இருக்கிறபடியினால் நான் மற்றொரு தலைப்பு சிலுவையை குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த செய்தியின் தலைப்பு சிலுவையின் ஆசீர்வாதங்கள். என்ன சிலுவை என்றால் ஆசீர்வாதமா? சிலுவை என்றால் பாடுகள், நோய்கள், துன்பங்கள் தானே. அதனால்தான் நான் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்க மனதில்லாமல் இருக்கிறேன். மனிதனமும் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னை வரவிட்டால் என் சீஷனாக இருக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார் என்று கூறி அநேக கிறிஸ்தவர்கள் தவச காலங்களை செய்திகள் கேட்பதும் முக்கியமாக ஆசிரிப்பதையும் விட்டுவிடுகிறார்கள். காரணம், இது சிலுவை குறித்த பிரசங்கம் நமக்கு வேண்டாம். சிலுவை அதிகமாக தியானித்தால் நமக்கு பாடுகள், நோய்கள், கஷ்டங்கள் தான் என்று நினைத்து ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இல்லை பெரியமானவர்களே, there is no cross, no crown. நம் வாழ்க்கையில் சிலுவை இல்லாவிட்டால் நமக்கு கிரீடமும் கிடைக்காது. அது பரலோகத்தில் கிரீடம் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் கூட நமக்கு எந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவின் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையால் இன்றைய செய்தியின் தலைப்பு சிலுவையின் ஆசீர்வாதம். நாம் சிலுவையை பற்றி அறிந்து கொள்வதனால், நெருங்கி நெருங்கி ஜீவிப்பதனால், பாடுகள் வந்தாலும் தேவன் அதை தாங்க கிருபை தருவார். அதற்கு மேலாக நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்க ஆயத்தமாக இருக்கிறார். அநேகர் ஆசீர்வாத கூட்டங்களுக்காக ஏன் செல்கிறார்கள் என்றால் வாக்கு தத்தங்களை சொல்லுகிறார்கள். இந்த வாக்கு தத்தங்களை மறுபடியும் சொல்லி கொண்டால் நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் கிடைத்துவிடு என்று நினைக்கிறார்கள். இல்லை பெரியமானவர்களே, சிலுவைக்கடியில் தான் ஏராளமான ஆசீர்வாதங்கள், உலக சம்பத்து அனைத்தும், எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்குவதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்கள் சிலுவையில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. ஆகையால் இன்றைய செய்தியின் தலைப்பு சிலுவையின் ஆசீர்வாதங்கள். முதலாவது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார். காரணம் என்னவென்றால், அது பிதாவின் சுத்தமாக இருந்தபடினாலும் அவருக்கு தெரியும், இந்த சிலுவையை சகித்த பின்பு எனக்கு எப்படி ஒரு மகிமையை பிதாவாகிய தேவன் எனக்கு அருள செய்ய போகிறார் என்று குறித்து அந்த சிலுவை பாடுகளை பற்றி சற்றும் காணாதவர் போல், அலட்சியம் கொண்டவர் போல் பொறுமையாக சகித்தார். எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்த்து வீற்றிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சிலுவையை சகிக்கும் பொழுது அவருக்கு தெரியும், இந்த சிலுவை பாடுகள் மிகவும் அகோரமானதுதான், கொடுமையானதுதான், உலகத்தில் எந்த மனுஷனாலும் சகிக்கக்கூடாதான். ஆனால் பிதாவாகிய தேவன் நமக்கு அவரை சமாதான பலியாக அனுப்பினபடியினால் கண்டிப்பாக அவர் குற்ற நிவாரண பலியாக அவர் இரத்தத்தை அநேகருக்கு ஜீவபரிய பிரச்சனை கொண்டு வரும்படியாக செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. அதற்கு மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் இருந்து கொண்டே இருந்தது. காரணம், அவர் பிதாவாகிய தேவனின் வலது பார்சத்தில் வீற்றிருக்க போகிறார். இந்த காரியத்தை மனதில் எண்ணி அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். மேலும் நீங்கள் இந்த எபிரேயர் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் புரியும், பிதாவாகிய தேவன் அவருக்குள் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார். பூமிக்குள்ளவிலும், பரலோகத்தில் உள்ளவிலும், கடலின் ஆழங்களில் இருக்கிறவிலும் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுத்தினார். இயேசு என்ற நாமத்திற்கு முழங்கால்கள் யாவும் முடங்குபடி செய்தார். இதற்கு முன்பதாக பிதாவின் வலது பார்சத்தில் யாரும் வீட்டிருக்கவே முடியாது. ஏனால் அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரால் காணக்கூடாதவர், காண முடியாதவர், ஏக சக்கராபதி, கத்தாதி கத்தா, ராஜாதி ராஜா. அவருடைய வலது பார்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டிற்கும் கிருபையை பெற்றார். காரணம், சிலுவையின் பாடுகளை சகித்ததுதான். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நெருங்கி ஜீவிக்க போதும் வரும் சிலுவை பாடுகளான அவமானங்களை எண்ணாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கும் கூட ஒரு சிங்காசனத்தை பிதாவாக தேவன் பரலோகத்தில் கொடுக்க அனுமதி இருக்கிறார். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழித்தடங்களை பின்பற்றும் பொழுது நிச்சயமாகவே நமக்கும் கூட ஒரு சிங்காசனத்தை பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நாம் அவமானத்தை எண்ணாமல், சிலுவையில் எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் தான், எனக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும், இதன் முடிவில் எனக்கு ஒரு பெரிய நிச்சயமான ஒரு வெற்றி இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நமக்கு அல்லும் சிலுவையை நாம் சகித்தோமானால் நிச்சயமாகவே நாம் வெற்றி பெற்ற கிறிஸ்தவர்களாக, மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் கிறிஸ்தவர்களாக
பரலோகத்தில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் கூட ஒரு பெரிய ராஜாங்க ஆளுகைக்கு உட்படுத்துகிற மக்களாக நாம் ஜீவிப்போம். அதற்கெல்லாம் அது சிலுவையை பொறுமையாக சகிப்புதான். தானியேலின் வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு வந்த சிலுவை சின்னக்கருவியில் போடுவது. ஆனால் அவர் அவமானத்தை எண்ணாமல் தேவன் என்னை காக்க வல்லவராக இருக்கிறார், இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று பொறுமையாக சகித்த பொழுது தரிய ராஜாவினால் அந்த பாபிலோன் ராஜ்யம் முழுமைக்கும் அவர் ஆளுநராக ஆளுமை செய்தவராக உயர்த்தப்பட்டார். தரிய ராஜா பேருக்கு தான் அவருக்கு மேல் சிங்காசனத்தாக இருந்தார். அதே போல்தான் யோசேப்பின் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவரும் ஒரு சிலுவை சகித்தார். அவமானமான ஒரு காரியம், அவதூறான ஒரு பழிச்சாற்று, சொந்த சகோதரர்களால் அவர் விற்கப்பட்ட கொடுமை எல்லாவற்றையும் அவர் பொறுமையாக எகிப்து சிறையில் சகித்த பொழுது நிச்சயமாகவே அவரும் அந்த எகிப்து தேசத்தின் ராஜா அங்கத்தின் உயர்ந்த ஸ்தானத்தை வகித்தார். பிரியமானவர்கள், இதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை பொறுமையாக சகிக்கும் பொழுது ராஜாங்கம் நமக்கு கிடைக்கும், ஆளுகை நமக்கு கிடைக்கும். நாம் இந்த உலகத்தில் மட்டும் ஆளுகிறவர்களாக மட்டுமல்ல, நாம் பரலோகத்திலும் கூட சிம்மாசனத்தில் வீச்சுகளாக நாம் காணப்படுவோம். அதுதான் சிலுவையின் ஆசீர்வாதம். தேவன் அதற்கு உட்படுத்த தேவன் நமக்கு தைரியத்தை அருள்வாராக. இரண்டாவதாக, சிலுவையின் இரத்தத்தினாலே சமாதானம். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் சமாதான குறைவு, போர், குண்டுவெடிப்பு, எல்லாம் ஆக்சிடென்ட், இன்னும் எத்தனையோ காரணங்கள் தான் மக்கள் சமாதானத்தை இழந்து வாடி தவிக்கிறார்கள். ஆனால் இன்றும் இந்த உலகத்தில் நாம் சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் தான். கொலோசியர் 1:28, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கும் பூலோகத்திலும் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பிரியமானவர்களே, இது ஒப்புரவாகுதலின் ஊழியம். சிலுவை ஆசீர்வாதம் என்பது ஒப்புரவாகுதலின் ஒரு ஊழியம். ஒப்புரவாகுதல் என்றால் நாம் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தின் ஊழியம். இந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் நாம் மற்றவர்களோடு பழகுவதற்கே சற்று சங்கோச்சப்படுகிறோம். காரணம், இவர்களால் ஏதாவது ஆபத்து வந்து விடுவோமோ, ஏதாவது செய்து விடுவார்களோ என்று. ஆனால் நாம் சிலுவையை உணர்ந்து அதன் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உணர்ந்து கொண்ட மக்களாக இருப்போமானால் மற்றவர்களோடு நாம் சமாதானம் இருக்க நாம் பழகிக்கொள்வோம். ஏனென்றால் அது சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவர்கள் யாவும் பரலோகத்தில் உள்ள யாவும் அவர் மூலமாய் ஒப்புரவாக கொள்ளதாக காரணமாயிற்று. நாம் சிலுவையின் ஆசீர்வாதங்களாக இருக்கும் பொழுது இந்த பூலோகத்தில் உள்ள எல்லா மக்களோடும் சமாதானம் பெற்று அனுபவிப்போம், மிருகங்களோடு கூட சமாதானம் பெற்று அனுபவிப்போம். ஒருமுறை செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவர் மக்களுக்கு நற்செய்தியை கூறி சென்று கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அவருக்கு எதிராக ஒரு வலிமையான சிங்கங்கள் வந்தது. மற்றவர்களாம் நினைத்தார்கள் அந்த சிங்கங்கள் அவரை கொண்டு போடுமோ என்று. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். அந்த சிங்கங்களும் அவரை பார்த்துவிட்டு தலை தாழ்த்தி ஓடி போய்விட்டது. அதை கண்டு மற்ற மக்கள் எல்லாம் வாழ்ந்த, இவர் ஒரு தேவதூதன், தெய்வாதீனம் பெற்ற மனிதர் என்று. நாம் மிருகங்களோடு கூட நாம் ஒப்புரவாகுதல் உண்டாகும் பொழுது அது நாம் சிலுவையில் அடியில் பெற்ற ஆசீர்வாதம் தான். பிரியமானவர்களே, மிருகங்களும் விலங்குகளும் எந்த தீங்கும் நமக்கு செய்யாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட மெலிதா-தீவில் கரை ஒதுங்கிய பொழுது 14 நாட்களுக்கு பிறகு புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டு கரை ஒதுங்கிய போது அவரை ஒரு விரியன் பாம்பு கையில் அனலுறுத்தி சுற்றி கொண்டது. ஆனாலும் அவர் ஒரு சேதமும் அருகாமல் அதை தீயில் உதிரி போட்டு இருந்தார். மற்றவர்கள் அதை கண்டு ஒரு தெய்வதீதமான மனிதன் என்று அவரிடம் பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இதுதான் நாம் சிலுவைக்கடியில் இருக்கும் நம் ஆசீர்வாதம். எல்லா மனிதர்களோடும் மட்டுமல்ல, ஒப்புரவாகுதல் மிருகஜீவன்களோடும் நமக்கு ஒப்புரவாகுதலின் சந்ததியை நமக்கு தருவார். ஏனென்றால் இந்த உலகத்தில் துஷ்ட மிருகங்களின் ஆதிக்கம் அதிகமாக பெருகிவிட்டது. எங்கிருந்தோ வந்து சிங்கம், சிறுத்தை எல்லாம் வந்து வீட்டுக்குள் வந்து நாம் வளர்க்கிற பிராணிகளையும் ஆடு மாடுகளையும் நாய்களையும் தூக்கி கொண்டு போவதை நாம் டிவியில் நாம் பார்க்கலாம். விசேஷமாக ஊட்டி போன்ற இடங்களிலும், மேலும் கோயம்புத்தூர்லேயே கூட ஒன்னாம்பாளையத்தில் என்ற இடத்தில் கூட ஒரு சிறுத்தை வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு சென்று விட்டது. பிரியமானவர்கள், முக்கியமான
துஷ்ட மிருகங்களோடு நமக்கு சமாதானம் இருந்தால்தான் அந்த துஷ்ட மிருகங்கள நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அது சிலுவையில் பெற்ற ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நமக்கு எதிரடியாக இருந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை எல்லாம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் குலைத்து போட்டார். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய விரலினால் 2 கற்பனையில் எடுத்துக் கொடுத்தார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை பார்த்தீர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றுதான் சட்டமாக இருந்தது. நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகங்களை பார்த்தீர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற யூதாவும் இஸ்ரவேலும் தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஏகப்பட்ட சாபத்தை பிதாவாகிய தேவனே அவர் மேல் வர்ஷிக்க பண்ணினார். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்கள் போன்ற 4 காரியங்களையும் உங்கள் மேல் வருவிப்பேன். காரணம், நீங்கள் நியாயப்பிரமாண கட்டளைகளை மீறி என்னை விட்டு தூரம் போனீர்கள், சோரம் போனீர்கள் என்று கூறினார். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மால் சுமக்கக்கூட முடியாத பாரமாக இருந்த அந்த நியாயப்பிரமாண எண்ணத்தை குலைத்து போட்டு சிலுவையில் ஆணி அடித்தார். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடியாகவும் நமக்கு கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனின் கட்டளை தான் அந்த நியாயப்பிரமாணங்களும் எல்லா கற்பனைகளும். ஆனால் அது சுமக்கக்கூடாத பாரமாக இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நினைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நினைப்பு அந்த கட்டளைகளுக்கு எதிரடியாக இருந்த கட்டளைகளாம் சிலுவையில் குலைத்து போட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு எதிரடியாக சிலர் எழுதி சில பிராதிகளை எழுதி அது கையெழுத்து போட்டு பத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கலங்கி தவிக்கிறீர்களா? என்ன நடக்குமோ? இனி வேலையிலிருந்து நான் செய்யாத குற்றத்திற்காக தள்ளிவிடப்பட்டு விடுவேனோ, இல்லை வெண்கும் இல்லாத ஒரு தண்ணீருக்கு இல்லாத காற்றில் தாசு செய்துள்ளார்கள் என்று கலங்கி தவிக்கிறீர்களா? காரணம் வேண்டாம், சிலுவை அண்டை வாருங்கள். இதே ஜெபத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, சிலுவையில் இராதபடி எங்களுக்கு விரோதமான கையெழுத்தை குலைத்து போட்டேரே, அதே போல் நான் இப்பொழுது கேள்விப்படுகிறேன், எனக்கு விரோதமாக இந்த காரியங்கள் நடந்தேறி வருகிறது. இதற்கு யாரும் கையெழுத்து வைத்து விட்டாலும் குலைத்து போடும்படி நீர் என்னை காப்பாற்றும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே சிலுவையில் ஆணியடித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமான இருந்த கையெழுத்தை குலைத்து போட வல்லவராக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் ஆதிபிதாவாகிய ஆபிரகாம் சிலுவை அடியில் இருந்துதான் ஏராளமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார். அவருக்கு ஏற்கனவே பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தங்களை அருளி செய்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சிலுவையை அவர் செலுத்த பொழுதுதான் நிறைவேறத்தக்கதாக இருந்தது. ஐயா, நாம் ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடம் பெற்று ஜீவிக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தெல்லாம் அனுபவித்து நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாகவே சிலுவை அண்டை வந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 11:17 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். பிரியமானவர்களே, 19 தனக்கு ஒரே பேரானை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பிதாவாகிய யெகோவா தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் சுதந்திரவாளியுமாக ஈசாக்கை நான் சொல்லும் மலையில் சென்று அவனை தகனபலியாக பலியிடு என்று கூறினார். ஆபிரகாமும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன் வேலைக்காரர்களோடு 3 நாட்கள் பிரயாணம் செய்து அந்த மோரியா மலையின் அடிவாரத்தை வந்தடைந்தான். இந்த அடிவாரத்தில் வந்த பொழுது அந்த வேலைக்காரர்கள் கீழே நிறுத்திவிட்டு அங்கு கட்டையை, ஒரு தகனபலி என்பது இங்கு ஒரு மனிதனை எரிக்கக்கூடிய தகனபலி. ஒரு மனிதனை எரிக்க வேண்டுமென்றால் எவ்வளவு கட்டை பாருங்கள். அந்த கட்டை அவ்வளவும் ஈசாக்கின் முதுகின் மேல் ஏற்றப்பட்டது. ஆதியாகமம் 22:6 ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். பிரியமானவர்களே, இங்க பாருங்கள், ஈசாக்கின் மேல் ஒரு மனிதனை எரிக்கத்தக்க அளவுக்காக ஒரு கட்டை வைக்கப்பட்டது. நீங்கள் சிறை எரியூட்டப்படும் பொழுது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், எவ்வளவு பெரிய பெரிய கட்டைகளை வைத்து அதன் மேல் மனித உடலை, இறந்த உடலை வைத்து அதன் மேல் மறுபடியும் கட்டைகளை அனுப்பி எரியூட்டப்படுவார்கள். தகனபலிக்கான கட்டைகள் அவ்வளவு பெரியதாகவும் கனமுள்ளதாகவும் அதிகமானதாகவும் காணப்பட்டது.
அத்தனை பெரிய கட்டைகள் அனைத்தும் ஈசாக்கின் முதுகின் மேல் ஏற்றப்பட்டது. இப்பொழுது மூசாக்கின் முதுகு வளைந்து காணப்பட்டது. அங்கு மொரியா மலையில் ஏறி செல்லும் பொழுது மெதுவாக தவழ்ந்து தவழ்ந்து கட்டைகளை எடுத்துக்கொண்டு ஏறி செல்கிறார். நம் இது எதற்கு நிழலாட்டமாக இருக்கு? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட கனமான சிலுவையை அவர் முதுகில் வைக்கப்பட்டது. ஏற்கனவே அது முதுகு வாழப்பாளமாக வாரினால் அடிக்கப்பட்டு கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த காயமுற்ற காயங்கள் மேல் பாரமான மரச்சிலுவை, அந்த மலைச்சிலுவை பாலிஷ் பண்ணப்பட்ட சிலுவை கிடையாது, சிராய்ப்புலால் நிறைந்த ஒரு மரக்கட்டை. அந்த மரக்கட்டையின் சிராய்ப்பில் கூட அவர் காயத்தில் விழுந்து அவரை அதிகமாக துன்பப்படுத்தி இருக்கும். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவருடைய முதுகும் கூட வளைந்து காணப்பட்டது. மெதுவாக கொல்கதா மலையில் ஏறிக்கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, ஈசாக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோட்டமாக தெரிகிறார். ஈசாக்கு மேலே ஏறி அவரை தண்டபலியாக பொழுது உடனே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ஆபிரகாமே ஆபிரகாமே, நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று. இந்த காரியத்தை அனுமதித்த பின்னால் அவர் மருத்துவரில் திரும்ப பாவனையாக பெற்றுக்கொண்டார். இதனால்தான் அதைதான் நம்ம எபிரேயர் 11:19 பார்க்கிறோம். தனக்கு ஒரே பேரானவைய பலியாக ஒப்பு கொடுத்தான், மருத்துவரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். இந்த காரியம் தேவனுக்கு முன்பாக மிகவும் பிரீதியான செயலாக காணப்பட்டது. சிலுவையை கீழ்ப்படிந்தார். சிலுவையிலிருந்து இப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அநேக ஆசீர்வாதங்களை பிதாவாகிய தேவன் அடுக்கிக் கொண்டே போகிறார். பூமிக்குள் எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வதிக்கப்படுவீர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். உனக்குள் எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் தூளை போலும் பெருகும் என்று. இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கேட்டவுடன் ஆபிரகாம் மெய்சிலிர்த்து போனார். இது ஒரு கீழ்ப்படிதல் தானா? இதை நான் எப்படி முழுமனதோடு எவ்வளவு முழுமனதோடு செய்தேன் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படினேன். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் என்று ஆதியாகமம் 22:14 சொல்கிறார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட கொல்கதா மலையில் நமக்காக பலியாக்கப்பட்டார். ஈசாக்கை போலல்ல, முற்றிலுமாக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் நமக்காக. யெகோவா ஈரே, அதனால் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். என்ன பார்த்து கொள்ளப்படும் என்றால், நம் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நம் அநேக நேரம் யெகோவா ஈரே யெகோவா ஈரே என்று பாட்டுகளை பாடுகிறோம். ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் சிலுவை அண்டையில் வந்த ஆசீர்வாதம் தான். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை அண்டையில் யெகோவா ஈராக இருந்து எல்லா ஆபிரகாம் கழித்த ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இதை உணர்ந்து வல்லனமாக சிலுவை தியானத்தை அலட்சியம் பண்ணாமல் சிலுவைக்குள் நெருங்கி ஜீவித்து அதன் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக முற்பிதாவாகிய யாக்கோபின் வாழ்க்கையிலும் கூட இந்த சிலுவையின் ஆசீர்வாதம் நிழலாட்டமாக குறிக்கப்பட்டுள்ளது. எபிரேயர் 11:21 விசுவாசத்தினால யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இங்கு யாக்கோபு யோசேப்பு விற்கப்பட்டு சென்று விட்டாது, என்ன நடந்ததோ என்று தெரியாது. ஆனால் கடைசி காலங்களில் அவருக்கு அந்த யோசேப்பையும் அவர் குமாரனையும் சந்திக்கும் தருணம் கேட்டது. யாக்கோபுக்கு மிகவும் குளிர்ந்து போய்விட்டார். நான் உன்னை காண்பேன் என்று கூட நான் நினைக்கவில்லை. ஆனால் உன் குமாரை காணும்படி தேவன் கிருபை செய்தார். நீ இப்பொழுது எகிப்து தேசம் பெற்ற குமாரர் என்னுடைய குமாரர்கள். சிமியோனும் ரூபனும் சிமியோனும் போல மனாசை எப்படியும் என்னுடைய குமாரர்கள். எதற்கு பின்பாக வருகிறது உன்னுடைய குமாரர் என்று சொல்லி அவர் யாக்கோபு அந்த மனாசை எப்படியும் ஆசீர்வதிக்க விழுந்தார். எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், அவர் சிலுவை போல் தன் கரங்களை இப்படி வைத்துக் கொண்டார். ஏனென்றால் வலது கையை எப்ராயிம் தலையின் மேலும் இடது கையை மனாசையின் கையின் மேலும் வைத்து அவர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 48:4 அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசை மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசையின் தலையின் மேலும் வைத்தான்.
யோசேப்பு செய்தது மனாசேயை வலது கருத்துக்கு நேராக வைத்தார். எப்ராயிம் இளையகுமாரனாக ஒரு இடது கருத்துக்கு நேராக வைத்தார். ஆனால் இஸ்ரவேல் மனமறிய தனது வலது கையை எப்ராயிம் மேலும் இடது கையை மனாசேயின் மேலும் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இது ஒரு cross hand represents the cross on the Calvary. நாமும் கூட அந்த சிலுவையின் அடிவாரத்தில் இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இங்கு பாருங்கள், இதுவரைக்கும் யாக்கோபு என்று பெயர் வழங்கப்பட்டு கொண்டே வந்தது. ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய என்று. இஸ்ரவேல் என்றால் அவர் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர். இஸ்ரவேல் நம்மை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டுள்ளார். எப்பிராயிம் இளையகுமாரனாக இருந்த போதிலும் அவர் மூத்த குமாரனாக பாவிக்கப்பட்டு ஆசீர்வாதம் பெறுகிறார். மூத்த குமாரனாக இதனால் பாவிக்கப்படுகிறார் என்றால் சேஷபுத்திர பாகத்தை அவர் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவராகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தான் முதலில் சேஷபுத்திர பாகத்தை அனுபவிக்க தகுதியானவர்கள். ஆனால் நாம் எப்ராயிமை போல சிலுவையண்டை இருக்கும் பொழுது இளைய பிற்பாடு புறஜாதிகளாக இருந்தாலும் இளைய குமாரர்களாக இருந்தாலும் நமக்கும் கூட சிலுவையின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்குள் வந்து சேரும். எப்ராயிமை போல என்று எப்பொழுது எப்ராயிமை மனாசேக்கு முன்னாக வைத்தது போல நம்முடைய தேவனும் நம்மை போல மற்றவர்களும் ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறார் என்று கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் எரேமியா 31:9 நீங்கள் பார்க்கும் பொழுது எப்ராயிம் என் சேஷபுத்திர நாய் இருக்கிறார். யார் நீ கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டுமா? எல்லாரும் நினைப்போம், எல்லாரை காட்டிலும் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருந்தால், எல்லாவற்றிலும் இரட்டிப்பாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் அனைவருமே விளைவோம். தவறில்லை. அது எங்கே இருந்து கிடைக்கும் என்றால் அந்த சிலுவையின் நிழலில் நாம் இருக்கும் பொழுது மட்டும்தான். அதுதான் சிலுவையின் ஆசீர்வாதங்கள். எப்ராயிம் சேஷ்டபுத்திர பாகனாக இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் இஸ்ரவேலின் கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்டார். நாமும் கூட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்து நமக்கு சிலுவை அண்டை இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சேஷ்டபுத்திர பாகத்தையும் இரட்டிப்பான பங்கை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக சிலுவை அருகே நின்ற மகதலேனா மரியாள். இங்கு மகதலேனா மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளிடமிருந்து 7 பிசாசுகளை துரத்தி விட்டார். அவளும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேவித்த பெண் மக்களில் ஒருவராக இருந்தாள். அவள் தான் சிலுவைக்கு அதிகாலையில் ஓடி சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காணோம் என்று அழுது கொண்டிருந்தார். ஆனால் இது எவ்வளவு தைரியம் வந்தது என்றால் மகதலேனா மரியாள் சிலுவைக்கு அடியில் நின்று கொண்டிருந்தாள். யோவான் 19:25 இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, மகதலேனா மரியாள் தனக்கு செய்த எல்லா அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நினைந்து அந்த சிலுவையின் மரணத்தை சகித்து கொண்டிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல பேர் தூற்றி கொண்டிருந்தாலும் அவளும் சிலுவை அருகே நின்று நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவள் தான், நானும் இயேசு கிறிஸ்துவின் போல் ஒருத்திதான் என்று அநேகருக்கு முன்பாக சாட்சி போய்ந்து கொண்டே இருந்தார். அவள் சிலுவை குறித்து வெட்கப்படவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, இந்த சிலுவையில் தொங்கினவர் எனக்கு 7 பிசாசுகளில் இருந்து என்னை விடுதலை மாற்றி விட்டார், ரட்சிப்பை நிச்சயித்து தந்தார் என்று இங்கு வெட்கப்படவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த மகதலேனா மரியாளுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாக தரிசிக்கும் சாக்கியத்தை பெற்றாள். மார்க் 16:9 வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலில் தரிசனமானார். நாம் தரிசனம் பெற்று ஜீவிக்க வேண்டும். ஏனோ தான வேண்டி இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை பெற்று அவருடைய வாக்கியானங்களை பெற்று அநேகருக்கு சாட்சியாக விளக்கங்களை கூறும் மக்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அது எப்படி என்றால் சிலுவை அடியிலிருந்து ஆசீர்வாதம் மகதலேனா மரியாள் பெற்றுக்கொள்வது போல நாமும் அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. கடைசியாக பகையை கொள்ளும் சிலுவை. எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொண்டு அதனால இருதரத்தாயும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பிரியமானவர்களே, நாம் பகையை சிலுவையினாலே கொண்டார். எந்த பகைமையும் பாராட்டாதற்கு கிடைக்கும் ஒரு மனப்பக்குவம் எப்பொழுது வரும் என்றால் அது சிலுவையை அதிகமாக ருசித்தவர்கள் தான். உங்கள் கிரகாம் ஸ்டெயின்ஸ் மனைவி அவர்கள் கூறினது, தன் கணவர் 2 குமாரர்களையும் எரிக்கப்பட்ட போது கூட
அவர் தைரியமாக நான் அனைவரையும் மன்னித்து விட்டேன் என்று மனப்பூர்வமாக சொன்னார்கள். இப்பொழுது ரீசெண்ட் கூட தெலுங்கானாவில் ஒரு போதகர் ஏதோ கொண்டு போட்டு விட்டார்கள். அவர் பைக் அப்படியே இருந்தது, ஹெல்மெட் அப்படியே இருந்தது, ஆனாலும் அவர் மரித்து போயிருந்தார். இரு சிறு குழந்தைகள். அவருடைய மனைவியும் கூட சாட்சியாக சொன்னார், கொண்டு போட்டவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று. ஆம், இதுதான் சிலுவையின் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, பகையை சிலுவையை கொண்டு எந்தவித பகைமையும் மற்றதுக்கு விரோதமாக எவ்வளவு கொடியவராக இருந்தாலும் நாம் வேற்றுமை பாராட்டபடி தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தின் தீர்ப்பை நமக்கு வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட மக்களுக்காக நாம் ஜீவிக்க கடமைப்பட்டுள்ளோம். நித்திய பெற்ற சிலுவையின் ஆசீர்வாதங்களை பெற்று ஜீவிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, சிலுவையின் ஆசீர்வாதங்கள் என்று நாங்கள் சில காரியங்களை திருத்தம் கத்தாவே. ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, சிலுவையின் அவமானத்தை எண்ணாமல் பிதாவின் வலது பாட்டில் வீச்சிருக்கும் சாக்கியத்தை பேறு பெற்றவர்களாக கண் கூட கண்டு சிலுவை சகித்தார் கத்தாவே. அதே போல் நாங்களும் யோசிக்க போல தானியலை போல இந்த சிலுவையை சகித்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மக்களாக எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அந்த சிலுவையின் மேன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்ய போற தயவுக்காம கொடாபடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, சிலுவையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் கொலைத்து போட்ட தயவுக்கா ஸ்தோத்திரம். ஆணி அடித்து போட்ட தயவுக்கா ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் இந்த விசுவாசம் கிரியை செய்யத்தக்கதாகவும் அவர்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா அபராதியும் நஸ்னா இயேசு கிறிஸ்துனாலே கொள்ளைத்து போடத்தக்கதாகவும் ஆண்டவர் கிருபை செய்ய போற தயவுக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபிரகாம் சிலுவை போல நிழலாட்டமாக தன் குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலம் யெகோவா ஈரே என்று கர்த்தருடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொண்ட மகனாக இருந்தார் கர்த்தாவே. அதே போல் நாங்களும் சிலுவையை சகித்து யெகோவா ஈராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம் கர்த்தாவே. ஆண்டவரே, யாக்கோபு கூட யோசேப்பின் குமாரரை சிலுவையில் வரச் செய்து ஆசீர்வாதத்தை வழங்கினது போல கைகளை ஆண்டவரை கிராஸ் செய்து எப்ராயிமை முதற்பேராக வைத்து மனாசையை இரண்டாவதாக வைத்தார். அதே போல் ஆண்டவரே, சிலுவைக்கு அடியில் வந்திருக்கிற எங்களுக்கும் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்ராயிம் இரண்ட புறஜாதிகளாக எங்களுக்கு கிடைத்தது. ஸ்தோத்திரம். நாங்கள் முதற்பேரனாக சங்கத்தில் வந்த தயவுக்காம் கொடாபடி ஸ்தோத்திரம். எங்களையும் சிலுவையாண்டிய வரும்பொழுது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மகதலேனா மரியாள் சிலுவை கரையில் நின்ற பொழுது ஆண்டவரே, அவர் தரிசிக்கும் பாக்கியத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு தரிசிக்கும் சாக்கியத்தை பெற்றால் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, பகையை யாருக்கு விரோதமாக நாங்கள் பகை வைத்துக் கொள்ளாதபடி நீர் பகையை சிலுவையில் கொண்டது போல நாங்கள் எங்களுக்கு உள்ளே சாட்சிகளாக நிற்கிற மக்களை பார்த்து சாட்சிகளாக ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீங்கள் இந்த காலங்களில் சிலுவையின் ஆசீர்வாதங்களை பற்றி ஜனங்களாக ஜீவிக்க விசுவாச ஜீவித்தில் முன்னேறி செல்ல கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதிகளை நமக்கு செலுத்துகிறோம். இதை கேட்கும் ஒவ்வொரு மனிதரும் சத்தியத்தை நீர் விளங்க செய்ய போற தயவுக்காக சொல்கிறோம். ரட்சகரை முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.